Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to my channel விசா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டான திருக்கை மீன் குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யாரும் Subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா Subscribe பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க இத நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். திருக்கை மீன் குழம்பு செய்யறதுக்கு இங்கனா மண் சட்டியில தான் நீங்க செய்ய போறேன். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீன் குழம்பெல்லாம் செய்யும் போது இந்த மாதிரி மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 10 பூண்டு பல் வந்துட்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இங்கே தேங்காய் கூட பூண்டு மிளகு 2 சேர்த்துருக்கேன், நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு திருக்கை மீன் வந்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இங்கே ஒரு பாத்திரத்தில் குழம்பு மிளகாத்தூள் புளி 2 சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட முருங்கைக்காய் கத்திரிக்காய் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி காய்கறி சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காய் அதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ தேங்காயெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். தேங்காய் சேர்த்தனால நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம் நம்ம. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்மளுடைய ரொம்பவே டேஸ்டான குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா காய்கறியும் நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை Subscribe பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.